கோமதி பாக்கியா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே பாரு, உன் பொண்ணு பொய்யை தவிர எதுவுமே சொல்ல மாட்டா. உன் பொண்ணுக்கு பொய் மட்டும்தான் சொல்ல வரும். எங்களுக்கு அவளை பிடிக்கல, அதனால் யாருமே என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு கோமதி கோவமாக கத்துறாங்க. என்னங்க, என்ன தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்ல விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. இங்கே பாரு மீனா, இவ கூட பேசாதன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் நீ என் பேச்சை கேட்காம நீ பேசினல்ல, இங்கே பாரு, நான் இங்கே இருக்கல, நான் போகிறேன் அப்படின்னு கோமதி அப்படியே கோவமாக கோச்சிட்டு போகிறாங்க. மீனா மட்டும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. தங்கமயில் பயங்கரமாக அழறாங்க. இங்கே பாருங்கக்கா, நீங்கள் எனக்கு நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் இனிமேல் இப்படி பண்ணாதீங்க. யாருக்கிட்டேயும் என்னை பேச வைக்காதீங்க. எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நான் என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. மீனா அப்படியே அமைதியாக இருக்காங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. ஏய், என்னடி பண்ணி வச்சுருக்க? எதுக்காக அவங்கக்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு வந்திருக்க அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. இங்கே பாருமா, அவங்க வந்ததே எனக்கு தெரியாது. நான் சாதாரணமாக தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. அவங்க என்னடி அவ்வளோ திமிராக பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அப்படி தாம்மா பேசுவாங்க, அவங்க அப்படி தான் பேசுவாங்க. நீ பண்ண ஃப்ராடு தனம் அப்படி அவ்வளோ அட்டூழியம் பண்ணி வச்சுருக்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சா அப்படி தாம்மா பண்ணுவாங்க. என் வாழ்க்கையை நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லி பொறுமையாக அழகாக கெடுத்து வச்சுருக்க. அவங்க கோவப்படத்தில் அர்த்தம் இருக்குல்ல, எதுக்காக நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. அப்படியே பயங்கரமாக தங்கமயில் திட்டுறாங்க. சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. மீனா வீட்டுக்கு போகிறாங்க. போனோடனே அப்படியே கோவமாக இருக்காங்க, டென்ஷனாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் பார்க்குறாரு. ஏய், என்னடி ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லைங்க, இனிமே என் வேலையை நான் பார்க்க போகிறேன், யார் வேலைக்கு நான் போக போகிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டி, என்னடி நடந்தது? ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி இருக்குது அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. ஆமாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில் எல்லாரும் என்ன தான் திட்டிட்டு போகிறாங்க. இனிமேல் நான் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. யார், அந்த ஷாமில் அவனை திட்டினாங்களா அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. இங்கே பாருங்கள், விடுங்க அதோட, அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். சரி, நான் போயிட்டு குழம்பு ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. என்ன பண்ணலாம் இன்னைக்கு, வத்த குழம்பு வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வத்த குழம்பு வைக்கிறதுனா எப்படின்னு மறந்துடுச்சே ரெசிபி, ஐயோ கடவுளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி, நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி வைக்கணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய், என்னடி பண்ணிகிட்டு இருக்க? உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போறியா? நீ எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு தானே ஃபோன் பண்ணுவேன் அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா, ஒரு முக்கியமான விஷயம்மா, எனக்கு வத்த குழம்பு வைக்க தெரில, எப்படி செய்யணும்னு கொஞ்சம் ரெசிபி சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய வேலைடி, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா சொல்லுமா. சரி, நான் சொன்னால் நீ புரிஞ்சுப்பியா, கரெக்டாக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணுவேன், நான் சின்ன குழந்தையா, நீ சொல்லுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இந்த மாதிரி தனியாம்மா, நான் தனியாக இல்லைம்மா, அவர் என் கூட இருக்காருமா. ஏய், தனியாக இல்லடி, இந்த கொத்தமல்லி அப்புறம் வந்துட்டு இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு போடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நல்லா சூப்பராக சமையல் பண்ணுறாங்க. அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்படியே வாசனை அவ்வளோ அழகாக இருக்குது. வராங்க அந்த, என்னடி பண்ணியிருக்க, வாசனை சூப்பராக இருக்குடி, சரி வா வா எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. வத்த குழம்பு வேறு லெவலில் இருக்குடி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடி, என்ன இது உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருக்க, நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக தாண்டி சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லும் போது, தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு, இங்கே பாருங்கள், இனிமேல் நான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சமையல் பண்ணி போடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஃபோன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது. கட் பண்ணிகிட்டே இருக்காங்க மீனா. தங்கமயில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஐயோ மீனா எடு மீனா, தயவுசெய்து ஃபோனை எடு மீனா, மீனா எடு மீனா அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. மீனா ப்ளீஸ் என் ஃபோனை அட்டன் பண்ணு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் அப்படியே பேசிகிட்டே வெளியே போகிறாங்க. சொல்லுங்கக்கா, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா, நான் சொல்கிறத கேளு மீனா, நான் கோயிலில் இப்படி பேசிட்டேன், நீ தப்பாக நினைக்காத, என்னோடய கஷ்டம் அப்படி புரியுதா, எனக்கு வேணாம் மீனா, யாருமே வேணாம் மீனா, நான் என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் மீனா. நீ வந்து அத்தை பேசுனதெல்லாம் நீ பார்த்தியா, எவ்வளோ மோசமாக பேசிட்டு போகிறாங்க, இனிமேல் அதெல்லாம் தாங்குகிற சக்தி எனக்கு இல்லை மீனா, என்னால் முடியல, அதனால தான் மீனா நான் சொன்னேன், நீ என் மேலே கோச்சிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா, நான் எதுக்குக்கா கோவப்படுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தை
குழந்தைய அத்தைக்கு தெரிஞ்சால் நல்லதுன்னு நான் நினச்சேன், வேறு எதுவும் நான் நினைக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வேற உன்னை கோயிலில் கோவமாக பேசிட்டேன், என் மேலே உனக்கு கோவம் இருக்கும்ல மீனா. நீ மட்டும்தான் மீனா எனக்கு இன்னைக்கு வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க. அந்த வீட்டில் யாருமே என்கிட்ட பேசலனாலும் நீ மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஆனால் நான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, என் மனசெல்லாம் ஒரு கஷ்டப்படலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ நல்லது தான் மீனா நினைப்ப, என்றைக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்கிற புத்தி உனக்கு கிடையாது மீனா. நீ அவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும். நீ எதுவும் நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மன்னிப்புலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரிங்களா. சரி நான் ஃபோனை வைக்கிறேன், அவர் இங்கே வீட்டில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டோடனே மீனா யோசிக்கிறாங்க, அக்காவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது. சரி குழந்தைய அவங்களே வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, வளர்த்துக்கட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் சரவணன் மாமா அந்த அஞ்சலி கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அஞ்சலி கிட்ட பேசக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. தங்கமயில் அக்கா எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும், ஏன்னா குழந்தை வயிற்றுல இருக்குது, எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு மீனா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. சரி நாம் யோசிச்சு என்ன நடக்க போகுது, நடக்கிறது தானே நடக்கும். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து பாண்டியன் வராரு. நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் அத்தை, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன். நீங்கள் இப்படி பேசாமல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. புருஷன் பொண்டாட்டி பசங்கள்லாம் பெருசாகிடுச்சு, இன்னமும் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை, நீங்கள் பேசுங்க கோமதி கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, 30 வருஷம் உங்கள் பொண்ணோட நான் வாழ்ந்திருக்கேன், நல்லது கெட்டது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். ஒரு கடையில் ஒரு புளி காலி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட வந்து இவக்கிட்ட தான் சொல்லுவேன். நான் அவ்வளோ உண்மையாக இருக்கேன், ஆனால் அவள் உண்மையாகவே இல்லை அத்தை. அதனால் நான் மன்னிக்கும் போது தான் மன்னிப்பேன். என்னால் இப்போ நீங்கள் எது சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பாண்டியன் போகிறாரு. அரசி அப்படியே பார்க்குறாங்க. உங்கள் அப்பா என்ன கழுவுற மீன்லேயே நழுவுற மீன் மாதிரி இருக்காரு அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவர் எப்பவுமே அப்படி தான், பட்டும் படாமல் அமைதியாக பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. என்னடி இது 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோமதியை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போத்தான் எல்லாம் புரியுது, ஆனால் சில விஷயத்த நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக அப்படியே விட்டுறணும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த கல்யாணத்துக்கே உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கோவம் வருது, ராஜி கல்யாணத்துக்கே. ஆனால் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிருக்கேனே, அது தெரிஞ்ச உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு அப்போ கேட்குறாங்க. என்ன அப்போ சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, யாருக்கு அப்படின்னு அரசி கேட்குறாங்க. வேறு யாருக்கு, உனக்கு தான், உனக்கு குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்போ சொல்கிறாங்க. ஐயோ அப்போ அப்படி தான் ஏதாவது பண்ணிட போகிறீங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார்னே தெரியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குமார் ஒன்று அந்தளவுக்கு நல்லவனே இல்லை, அவன் சரியான பொறுக்கி, உங்களுக்கே தெரியும்ல. அவன் என்னை கடத்திட்டு போயிட்டு என்னோடய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். நீங்கள் எதுக்காக அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஏய் அரசி, இப்போ அவன் திருந்திட்டான் அரசி, அவன் நல்லவனாக மாறிட்டான், உனக்கு ஏன் இது புரிய மாட்டுது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி அவன் கூட வாழற எண்ணம் எனக்கு இருக்கணும்னு இல்லை, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசி உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அரசி, அவனுக்கு நிச்சயதார்த்தம் போது உன்னோட ஃபேஸ் மாறுச்சில்ல, உன்னோட முகம், ஆனால் அவனுக்கு நிச்சயதார்த்தம் நின்றுட்டோன்னே நீ சந்தோஷப்பட்டல்ல அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அரசி யோசிக்கிறாங்க. ஐயோ இது என்ன அப்பத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அரசி, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த அப்பத்தா கிட்ட எதையும் மறைக்காத சரியா. உனக்கு இதுக்கு முன்னாடி குமார் மேலே கோபம் இருந்தது எல்லாமே உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை சரியா. கடவுள் யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டா அவரோட முடிவில் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளாம் வாழறோம், நம்ம நினச்சதை நடத்திடலாம் நாம் நினைக்கிறோம், ஆனால் அப்படி நடக்காது அரசி, நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு ஊரில் இருக்கவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கவன கல்யாணம் பண்ணுவாங்க, அது எப்படி தெரியுமா, அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் சந்தித்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுதான் வாழ்க்கை. புரியுதா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் எனக்கு அந்த குமாரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து அரசி போகிறாங்க. இவன் என்னை இப்படி பேசிட்டு போகிறா, சரி பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள் என்ன வழி காட்டுறாரோ காட்டட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க கோமதி. என்னம்மா உன் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியா, என்ன உடனே என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்போடி, அவர் என்னடானா எனக்கும் அதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கோவம் சரியானால் தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார், எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க.
அம்மா உனக்கு ஒன்று தெரியுமா? நான் கோயிலுக்கு போனேன்னா நானும் மீனாவும் சேர்ந்து அங்கே தங்கமயில பார்த்தோம். அவ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னா. ஆனா, நான் அத கேட்கவே இல்ல. அதுக்குள்ள அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னடி இது புது கதையா இருக்கு? அவ என்ன சொல்ல வந்தா நீ கேட்டுருக்க வேண்டியது தானே! ஐயோ! எனக்கே கோவம் வருது அவள பார்த்தாலே. நான் என்ன கேட்க முடியும் அப்படின்னு. இங்க பாரும்மா, ஏதாவது ஒண்ணு சொல்ல வந்தா நம்ம கேட்கணும். இது முக்கியமான விஷயமா இருந்தா என்னம்மா பண்ணுவ? அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ! அம்மா எனக்கு அவள பார்த்தாலே பிடிக்கல. எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரி விடு. ஆமா. ஆனா ஒண்ணுமா, மீனா வந்து அந்த தங்கமயில் கிட்ட இன்னும் பேசிட்டு இருக்காம்மா. அவ தான் என்ன கோயிலுக்கு கூட்டு போனான்னு நான் நெனச்சேன். கடைசில எதார்த்தமா வந்தோன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுமா, நீ அத நெனச்சு டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில் எப்பவும் போல வேலைக்கு போறாங்க. போயிட்டு அங்க எல்லாமே பாட்டிய நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு புடிச்ச எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணி தராங்க. அங்கருந்து அந்த அக்கா வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, "என்னம்மா எப்படி இருக்க? பரவாயில்லையா? வாமிட்லாம் நின்னுடுச்சா?" அப்படின்னு கேட்குறாங்க. பரவால்ல, பரவால்ல. அதெல்லாம் ஓகே தான். அவங்க டேப்லெட் குடுத்துருக்காங்க. நான் சாப்பிடுறேன். நல்லா தான் இருக்கேன். ஒண்ணும் இல்லக்கா" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு மயிலு, உனக்கு என்ன புடிச்சிருந்தாலும் அத சாப்பிடு சரியா? இது யாரோ வீடுன்னு நீ நெனைக்காத. இது உன் வீடு மாதிரி நீ நெனச்சுக்கோ. நீ ரொம்ப நல்லா எங்க மாமியார பார்த்துக்கிற. எனக்கு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உன்கிட்ட இந்த வீட்ட குடுத்துட்டு போனதுல நான் நிம்மதியா இருக்கேன் தெரியுமா? வேற ஏதாவது ஒரு பொண்ணு கிடைச்சிருந்தா கூட எப்படி வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் என்னோட மாமியார. எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ வயித்தையும் பார்த்துக்கோ. அது மட்டும் இல்ல அடிக்கடிக்க வாமிட்லாம் வந்தா இதெல்லாம் சாப்பிடு, இப்படி இரு, அப்படி இருன்னு எல்லாமே சொல்லிக் குடுக்குறாங்க. "ரொம்ப சந்தோஷம்க்கா. நான் பார்த்துக்கிறேன்க்கா" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "எல்லாமே எடுத்து வச்சுட்டேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. போன உடனே அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. "என்னடி என்ன? இங்க பாரு, அந்த மீனா கிட்ட ரொம்ப வச்சுக்காத. சரியா? அவ இங்க கூட்டிட்டு போறா, அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு உன்ன டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பா. ஏதோ வேலைக்கு போறியா, வரியா, இவ்வளோதான் உன் வேலை" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா? நான் யார்கிட்ட பேசணும், நான் யார்கிட்ட பேசக்கூடாது, இதெல்லாம் நீ முடிவு பண்ணிட்டு இருக்காத. நீ உன் வேலைய பாரு. என்ன ரொம்ப நீ கோவப்படுத்திட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள போறாங்க. "இவ என்னடி இவ இப்படி பேசிட்டு இருக்கா? நான் ஏதாவது நல்லது சொன்னா கூட கேட்க மாட்றா" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "அம்மா அக்காக்கு எல்லாமே இப்போ புரியுதும்மா. இதுக்கு முன்னாடி உன் பேச்ச கேட்டுட்டு இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்ப அக்காவே எல்லா முடிவும் எடுக்குறாங்க. அதனால அக்கா போக்குலயே விட்டுரும்மா. நீ அக்காவ போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காத. கொஞ்சம் அமைதியா இரும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "ஏய்! எப்ப பார்த்தாலும் அக்காவும் தங்கச்சியும் சேர்த்து என்னைய திட்டிட்டு இருக்கீங்க. போடி எழுந்து போடி. போய் வேலை இருந்தா போய் பாரு போ" அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, தப்பு சொன்னா உடனே எழுந்து போன்னிடுவாங்க. இவங்களுக்கு வேற வேலையே கிடையாது. பாவம் அக்கா, அக்காவோட வாழ்க்கைய கெடுத்து விட்டுட்டாங்க. என்னென்னவோ பண்ணி அப்படின்னு சுடர் அப்படியே மனசுலயே நினைச்சுட்டு அங்கேருந்து போறாங்க. ஐயோ கடவுளே! இவளுக்கு நல்லது சொன்னா கூட புரிய மாட்டுது. இவள பெத்ததுக்கு என்ன பண்ணணும்? வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கோமதி, பாக்கியா 2 பேருமே சேர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. "இங்க பாரு, உன் பொண்ணு பொய்ய தவிர எதுவுமே சொல்ல மாட்டா. உன் பொண்ணுக்கு பொய் மட்டும் தான் சொல்ல வரும். எங்களுக்கு அவள புடிக்கல. அதனால யாருமே என்கிட்ட பேசாதீங்க" அப்படின்னு கோமதி கோவமா கத்துறாங்க. "என்னங்க? என்ன தப்பு பண்ணிட்டோம்?" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. "ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்ல விடாம தடுக்குறீங்க" அப்படின்னு மீனா கோவப்படுறாங்க. "இங்க பாரு மீனா, இவ கூட பேசாதன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். ஆனா நீ என் பேச்ச கேட்காம நீ பேசுனல்ல. இங்க பாரு, நான் இங்க இருக்கல, நான் போறேன்" அப்படின்னு கோமதி அப்படியே கோவமா கோச்சிட்டு போறாங்க. மீனா மட்டும் அங்க நின்னுட்டு இருக்காங்க. தங்கமயில் பயங்கரமா அழறாங்க. "இங்க பாருங்கக்கா, நீங்க எனக்கு நல்லது நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா இனிமே இப்படி பண்ணாதீங்க. யாருக்கிட்டயும் என்ன பேச வைக்காதீங்க. எனக்கு வேண்டாம். இந்த வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். நான் என் குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. மீனா அப்படியே அமைதியா இருக்காங்க. "சரி நான் போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து அப்படியே போறாங்க. "ஏய் என்னடி பண்ணி வச்சிருக்க? எதுக்காக அவங்க கிட்ட வந்து பேசுறதுக்கு வந்திருக்க?" அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க. "இங்க பாரும்மா, அவங்க வந்ததே எனக்கு தெரியாது. நான் சாதாரணமா தான் கோயிலுக்கு வந்தேன்" அப்படின்னு தங்கமயில் சொல்றாங்க. "அவங்க என்னடி அவ்வளோ திமிரா பேசிட்டு போறாங்க" அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. "அப்படிதாம்மா பேசுவாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ பண்ண ஃப்ராடுத்தனம் அப்படி அவ்வளோ அட்டூழியம் பண்ணி வச்சிருக்க. அவன் போலீஸ் ஸ்டேஷன் அங்கெல்லாம் கொண்டு போய் வச்சா அப்படிதாம்மா பண்ணுவாங்க. என் வாழ்க்கைய நல்லா வாழ வைக்கிறேன்னு சொல்லி பொறுமையா அழகா கெடுத்து வச்சிருக்க. அவங்க கோவப்படத்துல அர்த்தம் இருக்குல்ல. எதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவப்படுறாங்க. அப்படியே பயங்கரமா தங்கமயில் திட்டுறாங்க. "சரி வாங்க வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க. மீனா வீட்டுக்கு போறாங்க. போனோனே அப்படியே கோவமா இருக்காங்க. டென்ஷனா இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் பார்க்குறாரு. "ஏய் என்னடி ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லைங்க, இனிமே என் வேலையை நான் பார்க்க போறேன். யார் வேலைக்கும் நான் போக போறதில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்டி என்னடி நடந்தது? ஏதோ பெரிய பிரச்சனை நடந்த மாதிரி இருக்கு" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. "ஆமாங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். கடைசியில எல்லாரும் என்ன தான் திட்டிட்டு போறாங்க. இனிமே நான் இப்படி தாங்க இருப்பேன்" அப்படின்னு மீனா சொல்றாங்க. "யாரு? அந்த ஷியாம்லா உன்னை திட்டினாங்களா?" அப்படின்னு செந்தில் கேட்குறாரு.
இங்கே பாருங்கள் விடுங்க அதோட, அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே பேச வேண்டாம். சரி நான் போயிட்டு குழம்பு ஏதாவது வைக்கிறேன் அப்படின்னு போகிறாங்க. என்ன பண்ணலாம் இன்னைக்கு, வத்த குழம்பு வைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. வத்த குழம்பு வைக்கிறதுனா எப்படின்னு மறந்துடுச்சே ரெசிபி, ஐயோ கடவுளே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி நான் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி வைக்கணும்னு நான் கேட்குறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஏய் என்னடி பண்ணிகிட்டு இருக்க, உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ண போறியா, நீ எப்போவுமே எங்கள் அம்மாவுக்கு தானே ஃபோன் பண்ணுவ அப்படின்னு செந்தில் கேட்குறாரு. பரவாயில்லங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அம்மா ஒரு முக்கியமான விஷயம்மா, எனக்கு வத்த குழம்பு வைக்க தெரில, எப்படி செய்யணும்னு கொஞ்சம் ரெசிபி சொல்லுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பெரிய வேலைடி, நீ எப்படி பண்ணுவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க. அம்மா சொல்லுமா. சரி நான் சொன்னால் நீ புரிஞ்சுப்பியா, கரெக்டாக பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணுவேன், நான் சின்ன குழந்தையா, நீ சொல்லுமா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. இந்த மாதிரி தனியாம்மா, நான் தனியாக இல்லைம்மா, அவர் என் கூட இருக்காருமா. தனியாக இல்லடி, இந்த கொத்தமல்லி அப்புறம் வந்துட்டு இந்த மிளகு சீரகம் இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு அரைச்சிட்டு போடுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியாம்மா, சரிம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க. நல்லா சூப்பராக சமையல் பண்ணுறாங்க. அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அப்படியே வாசனை அவ்வளோ அழகாக இருக்குது. வராங்க அந்த என்னடி பண்ணியிருக்க, வாசனை சூப்பராக இருக்குடி, சரி வா வா எனக்கு சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாரு. வத்த குழம்பு வேறு லெவலில் இருக்குடி, டேஸ்ட்டு சூப்பராக இருக்குடி, என்ன இது உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பண்ணாலும் சூப்பராக பண்ணியிருக்க, நல்லா இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. உண்மையாவா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. உண்மையாக தாண்டி சொல்கிறேன், சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் சொல்லும் போது, தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இனிமேல் நான் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக சமையல் பண்ணி போடுறேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. ஃபோன் அப்படியே வந்துகிட்டே இருக்குது, கட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மீனா தங்கமயில் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இவங்க எதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஐயோ மீனா எடு மீனா, தயவுசெய்து ஃபோனை எடு மீனா, மீனா எடு மீனா அப்படின்னு மனசுலேயே நினைக்கிறாங்க. ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாங்க. மீனா ப்ளீஸ் என் ஃபோனை அட்டன் பண்ணு மீனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே மீனா பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபோன் அப்படியே பேசிகிட்டே வெளியே போகிறாங்க. சொல்லுங்கக்கா, எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க. மீனா நான் சொல்கிறத கேளு மீனா, நான் கோயிலில் இப்படி பேசிட்டேன், நீ தப்பாக நினைக்காத, என்னோடய கஷ்டம் அப்படி புரியுதா, எனக்கு வேணாம் மீனா, யாருமே வேணாம் மீனா, நான் என் குழந்தைய நானே வளர்த்துக்கிறேன் மீனா, நீ வந்து அத்தை பேசுனதெல்லாம் நீ பார்த்தியா, எவ்வளோ மோசமாக பேசிட்டு போகிறாங்க, இனிமேல் அதெல்லாம் தாங்குற சக்தி எனக்கு இல்லை மீனா, என்னால் முடியல, அதனால தான் மீனா நான் சொன்னேன், நீ என் மேலே கோச்சிக்கிட்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அக்கா நான் எதுக்குக்கா கோவப்படுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, உங்கள் வயிற்றில் வளர்கிற குழந்தைய அத்தைக்கு தெரிஞ்சால் நல்லதுன்னு நான் நினச்சேன், வேறு எதுவும் நான் நினைக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வேற உன்னை கோயிலில் கோவமாக பேசிட்டேன், என் மேலே உனக்கு கோவம் இருக்கும் இல்லை மீனா, நீ மட்டும்தான் மீனா எனக்கு இன்றைக்கி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்க, அந்த வீட்டில் யாருமே என்கிட்ட பேசலனாலும் நீ மட்டும்தான் என்கிட்ட பேசிகிட்ருக்க, ஆனால் நான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கக்கா, என் மனசெல்லாம் ஒரு கஷ்டப்படலை, நான் நல்லா தான் இருக்கேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் பண்ண மாட்டேன், நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. நீ நல்லது தான் மீனா நினைப்ப, என்றைக்குமே யாருக்குமே கெடுதல் நினைக்கிற புத்தி உனக்கு கிடையாது மீனா, நீ அவ்வளோ தங்கமான பொண்ணுன்னு எனக்கு தெரியும், நீ எதுவும் நினச்சிக்காத, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா என்னக்கா பெரிய வார்த்தைலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, மன்னிப்புலாம் கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்கலாம் சரிங்களா, சரி நான் ஃபோனை வைக்கிறேன், அவர் இங்கே வீட்டில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மீனா, சரி நான் வச்சிடுறேன் அப்படின்னு தங்கமயில் ஃபோனை வைக்கிறாங்க. வச்சுட்டோடனே மீனா யோசிக்கிறாங்க, அக்காவை பார்த்தாலும் பாவமாக இருக்குது, சரி குழந்தைய அவங்களே வளர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க, வளர்த்துக்கிட்டோம், ஆனால் இன்னொரு பக்கம் சரவணன் மாமா அந்த அஞ்சலிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு, ஆனால் அஞ்சலிக்கிட்ட பேசக்கூடாது, ஏதாவது ஒரு வகையில் எந்த தப்பும் நடந்துடக்கூடாது, தங்கமயில் அக்கா எப்படியாவது வீட்டுக்குள்ளே வரணும், ஏன்னா குழந்தை வயிற்றில் இருக்குது, எந்த கெடுதலும் நடக்கக்கூடாது அப்படின்னு மீனா அப்படியே மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. சரி நாம் யோசிச்சு என்ன நடக்க போகுது, நடக்கிறது தானே நடக்கும். வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ அங்கேருந்து பாண்டியன் வராரு. நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. மாப்பிள்ளை உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியோட அம்மா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. சொல்லுங்கள் அத்தை, என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்கு தான் கூப்பிட்டேன், நீங்கள் இப்படி பேசாமல் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, புருஷன் பொண்டாட்டி பசங்கள்லாம் பெருசாகிடுச்சு, இன்னமும் நீங்கள் பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை, நீங்கள் பேசுங்க கோமதிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அத்தை, 30 வருஷம் உங்கள் பொண்ணோட நான் வாழ்ந்திருக்கேன், நல்லது கெட்டது எல்லாமே நான் சொல்லியிருக்கேன், ஒரு கடையில் ஒரு புளி காலி ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் கூட வந்து இவக்கிட்ட தான் சொல்லுவேன், நான் அவ்வளோ உண்மையாக இருக்கேன், ஆனால் அவள் உண்மையாகவே இல்லை அத்தை, அதனால் நான் மன்னிக்கும் போது தான் மன்னிப்பேன், என்னால் இப்போ நீங்கள் எது சொன்னாலும் என்னால் கேட்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே பாண்டியன் போகிறாரு.
அரசி அப்படியே பார்க்குறாங்க. உங்கள் அப்பா என்ன கழுவுற மீன்லையே நழுவுற மீன் மாதிரி இருக்காரு அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அவர் எப்பவுமே அப்படி தான், பட்டும் படாமல் அமைதியாக பேசிட்டு போயிடுவார் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. என்னடி இது 2 பேரும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணுறாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கோமதியை பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குடி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் எல்லாம் புரியுது. ஆனால் சில விஷயத்த நாம் ஒன்றும் பண்ண முடியாது, அமைதியாக அப்படியே விட்டுறணும் அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. இங்கே பாருடி, இந்த கல்யாணத்துக்கே உங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ கோவம் வருது, ராஜி கல்யாணத்துக்கே. ஆனால் நான் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினச்சிருக்கேனே, அது தெரிஞ்ச உங்கள் அப்பா என்ன பண்ணுவார் அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. என்ன அப்பத்தா சொல்கிறேன், நீ கல்யாணம் பண்ணி வைக்க போறியா, யாருக்கு அப்படின்னு அரசி கேட்குறாங்க. வேற யாருக்கு, உனக்கு தான், உனக்கு குமாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ஐயோ அப்பத்தா, அப்படி தான் ஏதாவது பண்ணிட போகிறீங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க, அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன பண்ணுவார்னே தெரியாது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, குமார் ஒன்று அந்தளவுக்கு நல்லவனே இல்லை, அவன் சரியான பொறுக்கி, உங்களுக்கே தெரியும்ல. அவன் என்னை கடத்திட்டு போயிட்டு என்னோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி எங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் சேர்த்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்திட்டான். நீங்கள் எதுக்காக அவன் கூட என்ன சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஏய் அரசி, இப்போ அவன் திருந்திட்டான் அரசி, அவன் நல்லவனா மாறிட்டான், உனக்கு ஏன் இது புரிய மாட்டுது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. சரி, அவன் கூட வாழற எண்ணம் எனக்கு இருக்கணும்னு இல்லை, எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. அரசி, உன் மனசில் இருக்குன்னு எனக்கு தெரியும் அரசி, அவனுக்கு நிச்சயதார்த்தம் போது உன்னோட ஃபேஸ் மாறுச்சில்ல, உன்னோட முகம், ஆனால் அவனுக்கு நிச்சயதார்த்தம் நின்றுட்டோன்னே நீ சந்தோஷப்பட்டல்ல அப்படின்னு அப்பத்தா கேட்குறாங்க. அதை கேட்டோடனே அரசி யோசிக்கிறாங்க. ஐயோ, இது என்ன அப்பத்தாக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு அரசி, உன் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும், இந்த அப்பத்தா கிட்ட எதையும் மறைக்காத சரியா. உனக்கு இதுக்கு முன்னாடி குமார் மேலே கோபம் இருந்தது எல்லாமே உண்மைதான், ஆனால் இப்போ இல்லை சரியா. கடவுள் யாரை யார் கூட சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டா அவரோட முடிவில் தான் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளாம் வாழறோம், நம்ம நினச்சதை நடத்திடலாம் நாம் நினைக்கிறோம், ஆனால் அப்படி நடக்காது அரசி, நடக்கவே நடக்காது. ஏதோ ஒரு ஊரில் இருக்கவங்க ஏதோ ஒரு ஊரில் இருக்கவன கல்யாணம் பண்ணுவாங்க. அது எப்படி தெரியுமா, அந்த கடவுள் போட்ட முடிச்சு. அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் சந்தித்து கல்யாணம் பண்ணிப்பாங்க, அதுதான் வாழ்க்கை. புரியுதா அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க. அப்போ தான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு நல்லா புரியுது, ஆனால் எனக்கு அந்த குமாரை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே எழுந்து அரசி போகிறாங்க. இவன் என்னை இப்படி பேசிட்டு போகிறா, சரி பார்க்கலாம், எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள் என்ன வழி காட்டுறாரோ காட்டட்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கேருந்து அப்படியே வராங்க கோமதி. என்னம்மா, உன் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டியா, என்ன உடனே என்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்போடி, அவர் என்னடானா எனக்கும் அதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு கோவம் சரியானால் தான் நான் பேசுவேன்னு சொல்லிட்டு போயிட்டார், எனக்கே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு அப்போ தான் சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, உனக்கு ஒன்று தெரியுமா, நான் கோயிலுக்கு போனேன்னா நானும் மீனாவும் சேர்ந்து அங்கே தங்கமயில பார்த்தோம். அவள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் என்கிட்ட சொல்லணும்னு சொன்னான், ஆனால் நான் அதை கேட்கவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க அம்மாவும் வந்துட்டாங்க, 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னடி இது புது கதையாக இருக்குது, அவள் என்ன சொல்ல வந்தால் நீ கேட்டிருக்க வேண்டியதானே. ஐயோ, எனக்கே கோவம் வருது அவளை பார்த்தாலே, நான் என்ன கேட்க முடியும் அப்படின்னு. இங்கே பாருமா, ஏதாவது ஒன்று சொல்ல வந்தால் நம்ம கேட்கணும், முக்கியமான விஷயமா இருந்தால் என்னம்மா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ அம்மா, எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்கல, எனக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடு. ஆமாம், ஆனால் ஒன்றுமா, மீனா அந்த தங்கமயில்கிட்ட இன்னும் பேசிகிட்டு இருக்காமா, அவள் தான் என்னை கோயிலுக்கு கூப்பிட்டு போனான்னு நான் நினச்சேன், கடைசியில் யதார்த்தமாக வந்தோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி பார்த்துக்கலாம் விடுமா, நீ அதை நினச்சி டென்ஷன் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தங்கமயில் எப்பவும் போல வேலைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே எல்லாமே பாட்டியை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச எல்லாமே சமையல் எல்லாமே பண்ணித்தராங்க. அங்கேருந்து அந்த அக்கா வராங்க. வந்த உடனே கேட்குறாங்க, என்னம்மா எப்படி இருக்க, பரவாயில்லையா, வாமிட்லாம் நின்றுடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஓகே தான், அவங்க டேப்லெட் கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மயிலே, உனக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் அதை சாப்பிடு சரியா, இது யாரோ வீடு நீ நினைக்காத, இது உன் வீடு மாதிரி நீ நினச்சிக்கோ, நீ ரொம்ப நல்லா எங்கள் மாமியாரை பார்த்துக்க, எனக்கு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உன்கிட்ட இந்த வீட்டை கொடுத்துட்டு போனதில் நான் நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா, வேறு ஏதாவது ஒரு பொண்ணு கிடச்சிருந்தா கூட எப்படி வேலை செய்யுமான்னு எனக்கு தெரியாது, ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன் என்னோடய மாமியாரை, எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீ வயித்தையும் பார்த்துக்கோ, அது மட்டும் இல்லை அடிக்கடிக்க வாமிட்லாம் வந்தால் இதெல்லாம் சாப்பிடு, இப்படி இரு அப்படி இருன்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷம்க்கா, நான் பார்த்துக்கிறேன்க்கா அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே எடுத்து வச்சுட்டா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே அப்படியே பாக்கியா பார்க்குறாங்க. என்னடி என்ன, இங்கே பாரு, அந்த மீனா கிட்ட ரொம்ப வச்சுக்காது சரியா, அவள் இங்கே கூட்டிகிட்டு போகிறா அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு உன்னை டென்ஷன் ஆக்கிட்டே இருப்பா, ஏதோ வேலைக்கு போறியா வரியா இவ்வளோதான் உன் வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சரியா, நான் யார்கிட்ட பேசணும் நான் யார்கிட்ட பேசக்கூடாது, இதெல்லாம் நீ முடிவு பண்ணிகிட்டு இருக்காத, நீ உன் வேலையை பாரு, என்னை ரொம்ப நீ கோவப்படுத்திட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. இவனடி இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா
நான் ஏதாவது நல்லது சொன்னால் கூட கேட்க மாட்டேறா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அம்மா, அக்காவுக்கு எல்லாமே இப்போ புரியுதுமா. இதுக்கு முன்னாடி இந்த உன் பேச்சை கேட்டுட்டு இருந்தது. அதனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. இப்போ அக்காவே எல்லா முடிவும் எடுக்கிறாங்க. அதனால் அக்கா போக்குலேயே விட்டுருமா. நீ அக்காவை போட்டு அப்படியே டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காது. கொஞ்சம் அமைதியாக இருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், எப்போ பார்த்தாலும் அக்காவை தங்கச்சி சேர்த்து என்னையே திட்டிகிட்டு இருக்கீங்க. போடி எழுந்துபடி, போய் வேலை இருந்தால் போய் பாரு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், தப்பு சொன்னால் உடனே எழுந்து போனிடுவாங்க. இவங்களுக்கு வேறு வேலையே கிடையாது. பாவம் அக்காவோட வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டாங்க என்னென்னவோ பண்ணி அப்படின்னு சுடர் அப்படியே மனசுலேயே நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஐயோ கடவுளே, இவளுக்கு நல்லது சொன்னால் கூட புரிய மாட்டுது. இவளை பார்த்ததுக்கு என்ன பண்ணணும், வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்லிட்டு இருக்காங்க.